வணக்கம். மில்லட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து பாரம்பரிய அரிசியான மாப்பிள்ளை சம்பா, கவுனி அரிசி இது ரெண்டையும் வச்சு லட்டு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, செய்முறை என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. இது வந்து கவுனி அரிசி, அது தூசி எல்லாம் இல்லாமல் தொடச்சி வச்சுருக்கேன். கவுனி அரிசி அதுக்கு இதோடு சேர்ந்து போடுறதுக்காக ஒரு 100 கிராம் கவுனி அரிசி, அதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு லட்டுக்கு. இது வந்து இன்னொரு லட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா, இது 100 அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்புறம் இதுக்கு தேவையான நட்ஸுகள் வந்து ஒரு 50 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி, 100 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு வெள்ளை எள்ளு ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் ஏலக்காய் தூள். அப்புறம் இது வந்து 200 கிராமு. இந்த பாசிப்பருப்பு 50 கிராம், 250 கிராம். அதுக்கு 250 கிராம் வெள்ளை எடுத்து வச்சுருக்கேன். இதை வெள்ளை பாகா எடுத்து இது ரெண்டுக்கும் ஊற்றணும். இந்த மாப்பிள்ளை சம்பா கவுனி அரிசி லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த அரிசியை வறுத்துக்கிறணும். கடாய் இப்போ கடாய் காஞ்சிருச்சு. இந்த கவுனி அரிசியை வறுத்துக்கிறோம். முதல்ல நல்லா செவக்க வறுக்கணும். இந்த இப்படி லேசாக வெடித்து எல்லாமே நல்லா செவக்க வறுக்கும் போது இந்த பாசிப்பருப்பையும் இதில் போட்டுக்குருவோம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வெடித்து ப்ரௌன் கலரில் வரவும் எடுத்துருவோம். இந்த கவுனி அரிசி லட்டு பண்ணுறதுக்கு வெறும் கவுனி அரிசி மட்டும் போட்டு வறுத்து அதில் வெள்ளைப்பாக்கு நட்ஸுலாம் போட்டோம்னா கொஞ்சம் இந்த பிசுக்குத்தன்மை மாதிரி இருக்கும். அந்த பிசுக்குத்தன்மை போய் கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வர்றதுக்காக தான், ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இந்த கவுனி அரிசி லட்டுக்கு மட்டும் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மாப்பிள்ளை சம்பாவுக்கு வந்து அதை வெறும் அந்த அரிசியை மட்டுமே போட்டு பண்ணலாம். அது நல்லா இப்போ நல்லா அந்த கவுனி அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பாசிப்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இதை கொட்டிக்கிடுவோம். இப்போ இதே கடையில் மாப்பிள்ளை சம்பா லட்டு செய்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரும். அதன்ட்டியும் கிண்டிக்கிடுவோம். இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே இன்னைக்கு கொட்டிக்கிட்டு அடுத்ததை எடுத்துக்கிடுவோம். இதை தனியாக கொட்டிக்கிடுவோம். தேங்காய் வந்து அந்த வெள்ளையாக இருக்கிறது மட்டும் எடுக்கணும். கருப்பு இல்லாமல் வெள்ளையாக உள்ளதை திருவி வச்சுருக்கேன். ஒரு கப்பு அரிசி எவ்வளவு அளவு எடுத்தோமோ அதே அளவு தேங்காய் போடணும். தேங்காய் மட்டும். இப்போ தேங்காய் வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து ஈரப்பசத்தன்மை மட்டும் இல்லாமல் கலர் மாற வேணாம், ஈரப்பசத்தன்மை போடணும். அதை கொட்டிக்கிடுவோம். அடுத்தது இந்த நிலக்கடலை வறுத்துக்கிறோம். இது வந்து ஏற்கனவே வறுத்தது தான், அதனால் லேசாக ஒரு நிமிஷம் கிண்டுனா அந்த பொறுப்பு தன்மைக்காக ஒரு தடவை லேசாக கிண்டிக்கிடுவோம். இது ரெடி ஆகிடுச்சு. பாதாம் முந்திரியையும் லேசாக கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ஒன்றா வறுத்துக்குறோம். லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாதாம் முந்திரியும் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் இந்த நட்ஸில் போட்டுக்குவோம். எல்லா நட்ஸையும் இந்த எள்ளை வந்து லேசாக தனியாக பொரிய விட்டு எடுத்துக்குவோம். இந்த எள்ளு பொரிஞ்சிருச்சு. இதை இறக்கி வச்சுருவோம். இனி வந்து இந்த வெல்லத்தை கரைச்சிக்கணும். 250 கிராம் வெல்லம். அதுக்கு ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இது கரைஞ்சதும் வடிகட்டிக்கிடுவோம். இந்த வெல்லம் கரையட்டும், இன்னும் கொஞ்சம் கரையணும். ஆயிடுச்சு. இதை வடிகட்டிக்கிடுவோம். நீ ஃபஸ்ட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வறுத்துருக்கோம்ல, அதை அரைச்சிக்கிறேன் தனியாக. இந்த மாப்பிள்ளை சம்பா வறுத்தோம்ல, அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அதை கொட்டிக்கிடுவோம். அதே ஜாரில் இந்த கவுனி அரிசியையும் பாசிப்பருப்பையும் வறுத்தோம்ல, அதை அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து கவுனி அரிசியும் பாசிப்பருப்பையும் அரைச்சிக்கிறேன். கவுனி அரிசியும் பாசிப்பருப்பையும் அரைச்சிட்டோம். இதை கொட்டிட்டு நீ இந்த நட்ஸுகளெல்லாம் லேசாக திப்பியாக கோர்ஸாக 2 ஓட்டு ஓட்டிட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த 3 விதமான நட்ஸுகளையும் போட்டு சும்மா விட்டு கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ கவுனி அரிசி லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த கவுனி அரிசியும் பாசிப்பருப்பையும் அரைச்சிருந்தோம்ல, அதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த 3 விதமான நட்ஸுகளும் அரைச்சி வச்சுருக்கோம். முந்திரி, பாதாம், கடலைப்பருப்பு, இது 3ஐயும் இதில் சமபாதி இதில் போட்டுக்குவோம்.
அப்புறம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் இந்த தேங்காயை வறுத்து வச்சிருந்தோம்ல அதில் பாதி இது தேங்காயும் போட்டுக்குவோம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குவோம். இந்த இனிப்பை தூக்கி காமிக்கிறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுட்டு இதையும் கலந்துட்டு இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு ஊற்றணும். வெள்ளைப்பாகு சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கரண்டியில் கலந்துக்கிறோம். இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு போட்டு அதை கலந்தாச்சு. அதில் வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அந்த சூடுலேயே அது மெல்ட் ஆகிடும். இந்த வெள்ளைப்பாகு சூட்டுலேயே அது மெல்ட் ஆகிடும். இது ரெடி ஆகிடுச்சு. இது 6 உருண்டை பிடிக்கணும், இருக்கட்டும். இப்போ வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரைச்சி வச்சோம்ல அதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு இந்த 3 விதமான நட்ஸுகளும் இதில் போட்டுக்கிறோம். மீதியை அப்புறம் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள், அப்புறம் அதுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு கலந்துட்டு இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல், இந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் துருவல் இதையும் கலந்துட்டு இந்த பாதி வெள்ளைப்பாகு அது அந்த இதுக்கு ஊற்றிட்டோம். இந்த மீதி வெள்ளைப்பாகு இந்த இதுக்கு ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதையும் நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து இந்த மாப்பிள்ளை சம்பாவில் வந்து இந்த தனியாக எள்ளு வறுத்து வச்சுருக்கேல அதை கலந்துக்கிறோம். அதில் முக்கால்வாசி கலந்துக்கிறோம், கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு இருக்கட்டும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இந்த கவுனி அரிசி லட்டு பண்ணுறதுக்கு நல்லா ஆறிடுச்சு. அந்த இந்த கொஞ்சம் 1-2 உடச்சி வச்சுருக்கேன். அந்த முந்திரியும் இதில் போட்டுக்குருவோம். போட்டு கலந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கிறோம். இந்த சைஸில் உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிச்சிட்டு மேலே கோட்டிங்க்கு கொஞ்சம் இந்த தேங்காயை டஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கிடுவோம். இது வந்து கவுனி அரிசி லட்டு இந்த சைஸுக்கு பிடிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு காமிக்கிறேன். இந்த கவுனி அரிசி லட்டு வந்து உருண்டை பிடிச்சாச்சு. இன்னி மாப்பிள்ளை சம்பாவை உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். இதுக்கு லேசாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குது. நல்லா கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணும். உருண்டை பிடிச்சிட்டு இதில் அப்படியே ரோல் பண்ணிக்கிறோம். இது வந்து மாப்பிள்ளை சம்பா லட்டு. இந்த அவ்வளோதான், சுவையான 2 விதமான லட்டு, கவுனி அரிசி லட்டு, மாப்பிள்ளை சம்பார் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் டேஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த லட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பாரம்பரிய அரிசிலேருந்து பண்ணது இந்த கவுனி அரிசி லட்டு. அது மாப்பிள்ளை சம்பா லட்டு. சூப்பராக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்கள் தயார் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கவுனி அரிசி லட்டு, இந்த மாப்பிள்ளை சம்பா, இந்த 2 லட்டையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து இந்த கேன்சர் செல்லுகளை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ரெண்டுலேயுமே சுகர் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் உதவியாக இருக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள உள்ளது. இதை வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.